வணக்கம். PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினின் 72ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா திருவொற்றியூர் ராஜாஜி நகர் குடியிருப்போர் பாதுகாப்பு பொதுநல சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினின் 72ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா திருவொற்றியூர் ராஜாஜி நகர் குடியிருப்போர் பாதுகாப்பு பொதுநல சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. திருவொற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் KP சங்கர் MLA அவர்கள் ஏற்பாட்டில் திருவொற்றியூர் ராஜாஜி நகர் குடியிருப்போர் பாதுகாப்பு பொதுநல சங்கம் சார்பில் ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு அரிசி மற்றும் இஸ்திரி பெட்டி போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உடன் தலைமை கழக சொற்பொழிவாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர் V. ராமநாதன், பொதுக்குழு உறுப்பினர் இரா முருகேசன், மாவட்ட பிரதிநிதி K. கார்த்திகேயன், மீனவர் அணி அமைப்பாளர் தேசிங்கு, SK இளங்கோ, S. செல்வம், ML வேலன், மகேந்திரன், நிர்மல்தாஸ், 14வது வட்டக்கழக செயலாளர் ஏகா கார்த்திகேயன், டெய்லர் மணி, மத்திய பகுதி இளைஞரணி மணலி குமார், 6வது வட்ட பொருளாளர் JRD சேகர், நேரு நகர் துணை செயலாளர் ராஜேஷ் மோகன், தன்வீர் பாய், இளைஞரணி கார்த்தி, திருவொற்றியூர் ராஜாஜி நகர் குடியிருப்போர் பாதுகாப்பு பொதுநல சங்கம் தலைவர் R. சுப்பிரமணி, துணைத் தலைவர்கள் நாசி கதிரவன், G. பாபு, A. மனோகரன், C. மணிகண்டன், செயலாளர் R. பத்மா, துணை செயலாளர்கள் துரை பாலகிருஷ்ணன், P. நந்தகுமார், பொருளாளர் R. பாலச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவொற்றியூர் 7வது வட்ட கழகத்தில் ராஜாஜி நகரில் மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் 72வது பிறந்த நாள் விழாவில் தலைமை பொறுப்பவர் அண்ணன் R. சுப்பிரமணியம் அவர்களே, இந்த ராஜாஜி நகருடைய சிறப்பு செயலாளர் எங்கள் அன்பு சகோதரி R. பத்மா அவர்களே, துணைத் தலைவர் அன்பு சகோதரர் கதிரவன் அவர்களே, பாபு அவர்களே, மணிகண்டன் அவர்களே, துணை செயலாளர்கள் பாலகிருஷ்ணன் அவர்களே, நந்தகுமார் அவர்களே, லோகநாதன் அவர்களே, ஆரோக்கியராஜ் அவர்களே, ஜான் அவர்களே, பொருளாளர் பாலச்சந்தர் அவர்களே, துணை பொருளாளர் மனோகரன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்கள் என்னுடைய அன்பு அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கார்கில் நகருடைய செயலர் அக்கா ராதா தங்கவேல் அவர்களே, அன்பு தம்பி விஜயராகவன் அவர்களே, சசிகலா அவர்களே, வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, வரலாற்று சிறப்பு மிக்க நம்ம தமிழ்நாட்டை சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய 5 முறை ஆண்டவன் ஐயா கலைஞர் அவர்களுடைய அன்பு மகன், அன்பு புதல்வர், சிறப்புக்குரிய தளபதி அவர்களின் 72வது பிறந்த நாள் விழாவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய இருமொழி கொள்கையில் ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம், இது போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த அரசுதான் இந்த திராவிட மாடல் அரசு. 1000 ரூபாய் வழங்கியது திராவிட மாடல் அரசு. 1ஆம் வகுப்பில் இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கியது திராவிட மாடல் அரசு. விலையில்லா பேருந்து வழங்கியது திராவிட மாடல் அரசு. குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கியது திராவிட மாடல் அரசு. அதுபோல பல திட்டங்களை, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், பல திட்டங்களை செய்து முடித்த அரசு திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியுடைய அரசு. இன்றைக்கு திருவொற்றியூர் வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா 2006 இருந்து 2011ஆம் ஆண்டு தான் நம் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஐயா கலைஞர் அவர்கள் இருந்த போது கொண்டு வந்த திட்டம் தான் பல திட்டங்கள். எனக்கு முன்னால் பேசிய தலைமை கழகத்துடைய சிறப்பு சொற்பொழிவாளர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல, எரியூட்டு மைதானமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜெயகோபால் கல்லூரியா பள்ளியாக இருந்தாலும் சரி, இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து சேர்த்தது நம்முடைய கலைஞர் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இல்ல. அதை போல பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு நம்ம ஆட்சி. காரணம் என்ன? நம்முடைய கலைஞர் அவர்கள் சொல்வதை தான் செய்வார், செய்வதை தான் சொல்வார். அது போல கலைஞர் ஆட்சியை நடத்தி இந்த மக்களுக்கு பல திட்டங்கள் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு வந்த ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும் சரி, எடப்பாடி ஆட்சியாக இருந்தாலும் சரி. ஏன் சொல்றேன்னா, இந்த வார்டில் இருக்கிற கார்த்தி வட்ட செயலர் மாமன்ற உறுப்பினர் இருக்காரு, அந்த அப்பா வந்து அவன் பேசுறதெல்லாம் போய், காரணம் தாலி அர்த்தம் காசு வாங்கின பையன் தான் அந்த
குப்பை. எப்படி காசு வாங்கணும் அப்படின்னா, ஒரு கட்சிக்காக உழைச்சு அந்த கட்சிக்காரன் இறந்துடுறான். அந்த கட்சிக்காக உழைச்ச அந்த கட்சிக்காரனுக்கு என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஜெயலலிதா 50,000 அந்த குடும்பத்துக்காக அந்த உதவி தொகையா கொடுக்குறாங்க. அந்த 50,000 அப்படியே வாங்கிக்கிட்டு இந்த குப்பை என்ன பண்றாங்க, அப்போ மாவட்ட செயலாளர் இருந்த குப்பை அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த மக்களுக்கு அவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வா, நான் உனக்கு அப்புறமா தரேன் அந்த காசை அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுறான். அவங்க சொல்றாங்க, எனக்கு ஏப்பா காசு, எங்க வீட்டுக்காரர் செத்தாரு, பரவாயில்ல நாங்க போயிடுறோம், நீனே எடுத்துட்டு போயிடுத அப்படின்னு அந்த அம்மா வேணான்னு சொல்லிட்டு போச்சு. அது போல உள்ளவன் தான் அந்த குப்பை தாலி அறுத்தவங்க காசு வாங்கினவன் தான் அந்த குப்பை. தாலி இதை போல கட்சிக்கு ஒழிச்சு பல பேர். அதனால அவன் மாவட்ட செயலர் பதவியே போச்சு. அவன் சொல்றான், நான் எம்எல்ஏ இருந்தேன், மாவட்ட செயலர் இருந்தேன். உன் மாவட்ட செயலர் பதவி எப்படி போச்சு? ஜெயலலிதா செருப்பால அடிச்சு, பிளடி பாஸ்டர், உனக்கு இதெல்லாம் ஒரு வேலையா? இது நான் கொடுத்த கட்சிக்காக உழைச்ச காசு, கட்சிக்காரருக்கு கொடுத்த காசை நீ வாங்கி எடுத்துக்கிட்டு நீ போய் பண்ண உன மாவட்ட செயலர் உனக்கு அடுத்த உன் காரை பிடிங்கிட்டா. அந்த அம்மா காரை பிடிங்கிட்டு ரோட்ல அனுப்பி விட்டாங்க. நடந்து வந்தாங்க. அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தவன் தான் திருவொற்றியூருக்கு இந்த குப்பை. அவன் பேசுறான், இன்னைக்கு ஏதோ பெரிய கோடீஸ்வரன், இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் இதயமெல்லாம் போற்றுபவன், தமிழகத்தில் புதல்வன், தரணி போற்றும் தமிழ் தலைவன், அமுத வார்த்தை நிறைஞ்ச அன்னை, அஞ்சுகத்தின் செல்வ மகன், அண்ணாவின் தம்பி அவன். அந்த அண்ணாவோட தம்பி ஐயா கலைஞர் வழியில நான் ஒரு ஏழை. நான் போன மாதிரி பணக்கார ஊரடிச்சு வெள்ள போட்டோம் நான் சொல்ல. நான் ஒரு சாதாரண காசி விஸ்வநாதர் கோயில் குப்பத்துல கடல்ல மீன் பிடிச்ச மீனவன் பரசுராமனுடைய புள்ளதான் நானு. நீ எப்படி வாங்க சொல்லு, உனக்கு எப்படி பணம் வந்தது? நீ என்ன பண்ணிட்டு தெரியுமா? இங்க ஒரு சாராய கம்பெனி இருந்தது. அந்த சாராய கம்பெனில பாட்டு கழுவிட்டு இருந்தாங்க. நான் பாட்டு கழுவுனா அவன் சொல்றான், என் பொண்டாட்டி வண்டி ஓட்டிட்டு டிரைவர் கூட்டிட்டு போயிட்டு. எங்க அப்போ கவுன்சிலர், உனக்கு முன்ன நீ எம்எல்ஏ எப்போ வந்த? நீ 1999 வந்த நீ. நான் பிறந்தது 1973. 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கவுன்சிலர். நீ சொல்லு, நீ 15 வருஷத்துக்கு முன்னாடி 1970 நீ என்ன சொல்லு. நீ எங்க இருந்து நான் இந்த மண்ணில பிறந்தேன். நான் காசி விஸ்வநாதர் கோயில் பிறந்து கஸ்தூர்பாய் ஹாஸ்பிட்டல் பிறந்த சென்னை வாசி. நீ அப்படியா? நீ சொல்லு. கேக்குறேன், அனாதை குடும்பத்தானே? நான் அனாதை குடும்பம். நான் சொல்றேன், என் தாய் தங்கை எல்லாமே எல்லாமே அனாதைதான். நாங்கெல்லாம் அனாதைதான். அனாதை குடும்பம் சொல்றேன். நீ முதல்ல உன்னை அந்த ஊர்ல இருந்து தெரித்தி விட்டாங்க. அந்த குப்பை திருவொற்றியூர் குப்பத்துல இருந்து நீ உன்னை தெரித்தி விட்டு தனிமைப்படுத்திப்பட்டவன். நான் அப்படியா? நான் இந்த மண்ணின் மைந்தன், இந்த மக்களுக்காக வாழக்கூடியவன். நான் அங்க இருக்கேன், என் ஊர்ல இருக்கேன். வாயிலோ சாவ என் ஊர்ல தான். உனக்கு அப்படி இருக்கா? என்ன இருக்கு சொல்லு. நீ பேசுற குப்பை, நீ சொல்ற, நீ நினைச்ச ஆளு என்னோட இந்த உடம்புக்கு ஒரு மசுரை கூட கொடுக்க முடியாது. நான் சொல்றேன், நான் நினைச்சா நீ இருக்க மாட்டேன். நான் நினைச்சேன்னா நீ இருக்க மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஊருக்கு கலவரம் பண்ணி விட முடியும். நீ எம்எல்ஏ இருக்கும்போது எந்த ஊராக பாருங்க, மீனவர் கிராமம், அந்த ஒட்டுமொத்த மீனவர் கிராமத்தையே இவன் கலவர கிராமம் ஆக்கி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். இந்த சிபிசிஎல் கம்பெனி வந்தது, அந்த பைப்லைனுக்காக அந்த பணத்தை நீ அங்க கொண்டு வந்து என்ன பண்ண? நீ அந்த வேலையை உன் பையன் அனிருத்துக்கு எடுத்து கொடுத்த. அதுல நீ சம்பாதிச்ச அந்த ஊரையும் பிள்ளைப்படுத்தி விட்ட. உன்னை போல தாலி அர்த்தவர்கிட்ட காசை வாங்கி குடும்பம் மட்டும் நாங்க இல்ல, நாங்க தாலியை வாங்கி கொடுத்து கட்டி வச்சு வாழ வச்சு வாழ்ந்தோம்னா. என் தலைவர் அப்படி, என் தலைவர் சொல்ற, நீ ஒண்ணு ஆழ்மை திறமை இல்ல. ஆழ்மை திறமை இல்லாம ஆழ்வாங்க. அடுத்த வாரிசு கொண்டு வந்தா நான் சொன்னது போல 1000 கைகள் மறைத்திருந்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணையிட்டே யார் தடுத்தாலும் அலைகளை போயாதுரா. என்னுடைய இளம் தலைவன் அடுத்த 50 ஆண்டு காலத்துக்கு ஒரு மயிர கூட இருந்தாலும் சரி, எந்த பிஜேபியா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாங்க தான் இந்த மக்களுக்கு, இந்த நாட்டு சொல்லுவாங்க, நாடு நலம் வரணும், மக்கள் வளம் வரணும்னா அது போல தலைவர் தான் எங்க தலைவர். இந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் உழைக்கக்கூடிய ஒரு என் தலைவர், எங்க தளபதி, என்னுடைய உதயநிதி அண்ணன். அவங்க ஒன்றிய போற இன்னைக்கு அன்னைக்கு மழை வந்தது. யார் வந்தாங்க? உங்க எடப்பாடி வந்தாரா?
இல்ல வேற யார் வந்தாங்க இந்த குப்பனி உன்னால வர முடியுதாங்க கட்சி வாக்கத்துக்கு கொசஸ்தல யாத்திரை இறங்கி நடந்தாரு என் தளபதி அண்ணா உதயநிதி அண்ணன் எப்படி வந்தாரு மக்களுக்கு என்ன சொல்ல உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவாங்க கலைஞர் மாநில இறங்கி வந்து செஞ்சு முடிச்சு அது தூண்டியல் வலை போட்டு இன்னைக்கு கொசஸ்தலத்தை தூர்வாரி கொடுத்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி அந்த திராவிட மாடல் 25 கோடி ரூபாய்க்கு தூர் வர்றான் அது போல ஆட்சிதான் அது போல துணை முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில் சிறப்புக்குரிய துணை முதலமைச்சர் ஒரு திட்டம் நடக்குது அப்படின்றது இல்ல ஒரு திட்டத்தை தொடங்குறது இல்ல அது கடைசி வரைக்கும் நடக்குது அதுக்கான ஃபண்ட் போச்சா அந்த வேலை செய்யறாங்க வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பு துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காரு அவருக்கு பேர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் இருக்க வரைக்கும் நீங்க எவனையும் எதுவுமே செய்ய முடியாது நாட்டில் ஆகவே வரக்கூடிய காலங்கள் ஏன்னா உங்களுடைய நேரம் நிறைய நேரம் ஆயிடுச்சு நான் நிறைய பேச நினைச்சு வந்தேன் ஒன்னும் பேச முடியல அடுத்த கூட்டத்துல அந்த குப்பனுடைய தோலை கொஞ்சம் கொஞ்சமா உரிச்சு எடுக்க முடியும் அவர் சொல்றான் வாக்கிங் போறேன்னு உனக்கு வயசாகி போச்சு நீ வாக்கிங் போல செத்துருவேன் நான் அப்படி இல்ல எனக்கு 50 வயசு ஆகுது உனக்கு 80 வயசு ஆகுது 50க்கு 80 கேங்க என் காத்து மட்டாலே போயிடுவது நீ போய் கேட்க வாக்கிங் போ நீ வாக்கிங் பார்த்து போகும்போது உங்க வீட்டுல மோல் அடிப்பாங்க நாங்க அப்படி இல்ல சொல்லப்படுதா உனக்கு என்ன பண்ணுவாங்க மோல் அடிப்பாங்க அதனால உனக்கு மோல் அடிக்கூடாது நீ வாக்கிங் போற நாங்க அப்படி இல்ல நாங்கெல்லாம் ஒரு குத்து சண்டை வீரர் கபடி வீரர் சொல்லப்படுதா உன் மேல போட்டாலும் போடுவோம் உங்க கட்சிக்கார மேல எவ்வளவு சண்டை போடுவேன் ரெண்டா ஒண்டி பண்ணி எவனா விட்டு போட்டு சொல்லுவாரு போடலாம் அதான் உங்க பாசி நம்ம அந்த அதே மாதிரி கபடி ஆட சொல்லுங்க நாங்க வாங்கின கப்பு எங்க வீடுக்குள்ள வச்சிடலாம் உன்ன போல அந்த சொறி வலை எடுத்துக்கிட்டு சொறி மீன் பொறுக்கிட்டு இருந்தோம் நாங்க இல்ல ஓலாம் மரம் மேலா மரம் போன குடும்பத்துல பிறந்தவன் பரசுராம குடும்பத்துல பிறந்தவன் நீ கடல் தொழிலுக்கே லாக்கிலாதவன் கடல் மேல இருந்து போற பெருவலை போட்டவன் இரவலை போட்டவன் பெருவலை போட்டவன் நீ பெருவலை போடுற போய் நீ போய் சொல்ற எங்களை போய் அங்க இருந்து வந்த இங்க இருந்து வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் 3 முறை எம்எல்ஏ இருக்கோம் 16 முறை கவுன்சிலர் இருந்திருக்கோம் நீ என்ன பண்ண போற நீ சொல்லு நீ என்ன நீ ஒண்ணு நல்ல ஆம்பளை ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ ஒண்ணு நாளைக்கு வா உன் பையன் நிக்கலை 5வது வார்டுல நான் நிக்கிறேன் என் தம்பி நிக்கிறேன் என் பையன் நிக்கிறேன் நிற்கிறேன் நீ ஜெயிச்சா நீ ஊரை விட்டு போயிருந்தா நீ தோத்துட்டா நீ போயிடலையா சொல்லு உனக்கு தைரியம் இருக்க மாதிரி நன்றி அவரை நிக்கிறதுக்கு போட்டி நான் சொல்றேன் இந்த ராஜாஜி நகர்ல நான் சொல்றேன் இது உங்களுடைய எதிர சொல்றேன் சபலமா எடுத்துக்கிறேன் 5வது வார்டுல உன் பையன் வந்து நிக்கணும் இல்ல நீ நிக்கணும் அப்பதான் நீ நல்ல ஆம்பளை இப்ப சொல்றேன் இல்லன்னா நீங்க அதுக்கு அப்படியே புறமா நீ ஆம்பளைக்கு எதிர்ப்பு புறமா சொல்லுவாங்க தப்பா சொல்லுவாங்க நான் தப்பா சொல்ற கட்சியில இருந்து வரதில்ல நீ தப்பான பையன் உன்னை பத்தி நான் நிறைய வச்சிருக்க விஷயம் அது பிறகு சொல்றேன் உன் பையன் எப்படி செத்தான்ன்றது நான் நீ வச்சிருந்த ராஜ்யூட் பைக் யாருக்கு அந்த கதை நான் கண்டிப்பா நிச்சயம் அடுத்த கூட்டத்தை சொல்றேன் உன்னுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்றேன் முதல்ல உனக்கு உன் பிள்ளைக்கு இருக்க பிரச்சனையை தீர்த்துட்டு போ நீ சொல்ற எங்க அண்ணன் நாங்க கடிச்சிட்டான்னு எங்க அண்ணன் வந்து என் தம்பி கேட்டான் பிரச்சனை அது எங்களோட போச்சு எங்க குடும்பம் நீ அது மேடையில பேசுற என் கல்யாணம் பண்ணது போய் பேசுற நீ கல்யாணம் பண்ண நான் வந்து உங்களுக்கு நான் வந்தனா நீ என்ன பண்ண இந்த புல்லு மணிக்கிட்ட ஒயின் ஷாப் வந்து பையனை போட்டு கெஞ்சி வைக்கிற காலில் ஒண்ணு உன் ஒயின் ஷாப்ல 2 பேர் செத்து போயிட்டேன் நான் என்ன பண்ணேன் நீ எனக்கு போன் பண்ணல மாப்பிள்ள விட்டுறாத எங்க ஜெயிலில் சொல்ல நீ புல்லு மணி செத்துட்டாரு பேசக்கூடாது அந்த புல்லு மணிக்குள்ள என்ன அந்த லிங்கையா உயிரோட இருக்கா நீ அந்த லிங்கையா கிட்ட நாளைக்கு போன் பண்ணி கேளு லிங்கையா என்ன சொன்ன லிங்கையா கேட்டேன் நான் என்ன பண்றது அந்த ஆள் கண்ணி தெரியல ஏதோ பேசுறான் அப்படின்னு சொல்றான் அவர் கண்ணி தெரியாம போச்சு அதனால காலையில் நடக்கலாம் அதனால என்ன தெரியும் என்ன நடக்குது என்ன போகுது சுயநலம் இல்லாம பேசுறான் அதனால வரக்கூடிய காலங்களிலே இந்த வாரம் கூட பாத்தீங்கன்னா 2 முறை ஆகி போச்சு கோமனவழிக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க ஆதி குருசாமி ஏத்து நின்றாரு இல்லன்னா இவன் ஜெயிக்க முடியுமா நீங்க சொல்லுங்க இவன் 2 பேரும் பிரச்சனை ஜெயிச்சுட்டான் இவன் பணம் வச்சு ஜெயிக்கல மக்கள் திசை திருப்பிட்டாங்க மக்கள் யாருக்கு ஓட்டு போறதுன்னு தெரியல உதயசூரியன் ஓட்டு போறதா உதயசூரியன் கட்சியை வளர்த்தவனுக்கு ஓட்டு போறதா தெரியாம போயிடுச்சு அதனால வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒழுங்கான பதில் நாங்க சொல்லுவோம் என்பதை கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லாம் வரக்கூடிய காலத்துல முழிச்சுக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருப்பீங்க தெரியும் வரக்கூடிய 2026 நீங்க உதயசூரியன் சின்னத்தை நீங்க ஆதரிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நாடு நலம் பெறணும் மக்கள் வளம் பெறணும் நீங்க உதயசூரியன் ஓட்டு போடணும் உங்களுடைய பாதம் தொட்டு வணங்கி கேட்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த கூட்டத்தில் குப்பனுக்கு சிறப்பு சொற்பொழிவு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் சரி சங்கரும் சரி ஆற்றுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்